வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வேலை விஷயத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். உத்தியோக ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அல்லது 6ஆம் வீடான கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் சாதகமற்றதாக இருக்கும் பொழுது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு சவாலான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள, அதுவும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஏற்படும் என்று நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது இல்லையே என்று உங்களுடைய மனதிற்குள் தோன்றிய ஒரு காலங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அந்த ஒரு சவாலான சூழல்கள் உங்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில நிச்சயமாக இழுத்து விட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவு தான் உண்மையாகவே உழைத்தாலும் உங்களின் மேல் அதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை கொண்டு சேர்க்கும் முதுகிற்கு பின்னால் பேசக்கூடிய எதிரிகள் அதிகரித்து கொண்டே தான் இருப்பார்களே தவிர குறைய மாட்டார்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் இந்த ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். இதனை பார்த்து ஒருபோதும் நீங்கள் பயப்படவே கூடாது. எது நடந்தாலும் பரவாயில்லை, அதனையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்பதையும் நீங்கள் கூற வேண்டும். அப்படி கூறினால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நிச்சயமாகவே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் பெரிதாக்கி காட்டுவதற்கும் உங்களின் சாதனைகளை தங்களின் கணக்கில் எழுதி கொள்வதற்கும் ஒரு குழுவே இயங்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி வழிநடத்த வேண்டும். உங்களை வேலையை விட்டு அனுப்பவோ அல்லது உங்களின் பதவியை குறைக்கவோ மறைமுகமான சதித்திட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். எனவே நீங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் எதை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதையும் கொஞ்சம் நன்றாகவே புரிந்து வைத்து கொண்டு நடப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் எந்த பாதையில் சென்று ஏமாந்தீர்களோ அதே பாதையை தற்பொழுதும் நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதில் மிக உறுதியாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த உறுதி இல்லாமல் போய்விட்டால் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, எப்படியெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கையை விட்டே மறந்து போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு மிக உறுதியாக இருந்து தவறான பாதையை மீண்டும் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் யாராவது வந்து உங்களிடம் நயவஞ்சகனாக பேசினால் பழைய கசப்பான அனுபவங்களை நினைவு கூர்ந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இப்பொழுது தேடி கொடுக்கும். ஒரு முறை ஏமாந்தால் அது ஏமாற்றியவரின் தவறு. இரண்டாம் முறையும் ஏமாந்தால் அது ஏமாந்தவனின் தவறு. எனவே பழைய வரலாற்று தவறுகளை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில அரங்கேற்ற இடம் என்பதை நீங்கள் கொடுக்கவே கூடாது. எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் புதிய பாதையை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே போங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமேல் நம்பிக்கை சம்பாதிக்க வேண்டிய ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். கும்பம் ராசி அன்பர்களை, வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது என்பதுவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உண்மை பாடமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் உண்மையான மனதோடு நடந்ததால் சில இடங்களில் நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். அது காயத்தோடு போனாலும் பரவாயில்லையே, ஏமாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. சிலரை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நல்ல மனிதர்களையும் இழக்க வைத்தது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் உண்மையான ஒரு மனதால் இருந்ததால். போலி நபரை நீங்கள் நம்பி உண்மையான நபரை அந்த போலி நபரால் நீங்கள் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் நிச்சயமாக வடிந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை மாற்றி இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முன்பு போல அனைவரையும் உடனடியாக நம்பாமல் ஒருவருடைய குணத்தையும் செயல்களையும் கவனித்து முடிவு எடுக்கும் நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து விடுவீர்கள். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு அனுபவங்கள் மூலம் வரக்கூடிய அறிவு மிகப்பெரிய ஒரு செல்வமாகவே மாறும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மனிதர்கள், வாய்ப்புகள், முடிவுகள் அனைத்தையும் நீங்கள் அதிகமான ஒரு தெளிவுடன் அணுகி வந்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கடந்த காலத்தில் உங்களை காயப்படுத்தியவர்கள் கூட இன்று உங்களுக்கு ஒரு பாடமாகவே மாறி இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்த்து உணர்ந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் ஒரு நேரங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. காலம் வரும்போது அஸ்திவாரம் பலமாக இருந்தால் மட்டுமே மாளிகை எழுப்ப முடியும் என்பது போலவே இந்த வரவிருக்கும் இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிகளுக்கும் போடப்படவிருக்கும் ஒரு மிக வலுவான அஸ்திவாரங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே உருவாகும். இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய திட்டங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய நிதி முடிவுகளும் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லுறவுகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிகமான மாற்றங்களாக மட்டும் இருக்காது, மாறாக உங்களுடைய எதிர்கால வெற்றி பயணத்திற்கான ஒரு மாபெரும் தொடக்க புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக மாறிவிடும். இந்த சில நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நினைத்த இலக்குகளை அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான நிலைமையை அடைவீர்கள் என்று அனைவராலையுமே உறுதியாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலகட்டங்கள் சாதாரண நாட்களாகவே கடந்து செல்லும். ஆனால் சில நாட்கள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்க வைக்கும். இனி வரக்கூடிய இன்னும் சில நாட்கள் உங்களுடைய சிந்தனை முயற்சி முடிவுகள் ஆகியவற்றில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவே அமைந்துவிடும். இதுவரை காத்திருந்த வாய்ப்புகள் மெதுவாக உங்கள் வாழ்க்கைக்குள்ள திறக்கத் தொடங்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் கூட எதிர்காலத்தில் பெரிய ஒரு பலனை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசி என்பர்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றிக்கான அடித்தளமாக அமையும் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. கடந்த காலத்தில் சந்தித்த வழிகள், இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு புதிய அறிவை கொடுக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி அதே தவறுகளை மீண்டும் நீங்கள் செய்யாமல் தெளிவான பாதையில் செல்லும் மனநிலைமையை உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களின் உழைப்பு, உங்களின் பொறுமை, உங்களின் நம்பிக்கை ஆகிய மூன்றும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்களை இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாட்கள் தான் என் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான தொடக்கம் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புதிய அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பிறக்கும். அது பிறக்குதா இல்லையா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் இப்பொழுது குறைந்துவிடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இப்பொழுது குறையும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில நல்லதாகவே மாறும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நல்லதாக மாற்றுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வரவிருக்கும் இன்னும் சில நாட்களுக்குள் உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்கால வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் குடும்ப மகிழ்ச்சிகளுக்கும் போடப்படவிருக்கும் ஒரு மிக வலுவான அஸ்திபாரங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாகவே உருவாகும். இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய திட்டங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய நிதி முடிவுகளும் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய நல்லுறவுகள் அனைத்தும் அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தப் போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு தற்காலிகமான மாற்றங்களாக மட்டும் இருக்காது, மாறாக உங்களுடைய எதிர்கால வெற்றி பயணத்திற்கான ஒரு மாபெரும் தொடக்க புள்ளியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக மாறிவிடும். இந்த சில நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சோம்பேறித்தனத்தை தவிர்த்து திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் நினைத்த இலக்குகளை அடைந்து வாழ்வில் எல்லா மங்களங்களையும் பெற்று ஒரு உன்னதமான நிலைமையை அடைவீர்கள் என்று அனைவராலையுமே உறுதியாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சரியாக கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில காலகட்டங்கள் சாதாரண நாட்களாகவே கடந்து செல்லும். ஆனால் சில நாட்கள் நம்முடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்க வைக்கும். இனி வரக்கூடிய இன்னும் சில நாட்கள் உங்களுடைய சிந்தனை முயற்சி முடிவுகள் ஆகியவற்றில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலமாகவே அமைந்துவிடும்.